உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும் இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24,361, ஹை பார்க்குறப்ப 24,429, லோ 24,299. நிஃப்டி 50 முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 66 புள்ளிகள் ஏற்றத்தோட 24,383 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்எஸ்சியில் மொத்தம் ட்ரேடான ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறப்ப 3,435, அதில் அட்வான்ஸ் 2,067, டிக்ளைன் 1,252, அன்சேஞ்சு 116. அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 118, லோயர் சர்க்கியூட் 66, 52 வீக் ஹை 93, லோ 41. இன்னைக்கு ப்ராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. செக்டார் இண்டிசஸ்ல நிஃப்டி ஐடி 1% மேல, அதே மாதிரி நிஃப்டி எஃப்எம்சிஜியும் 1% மேல இறக்கத்தோட முடிவடைஞ்சிருந்தது. சென்செக்ஸ் பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 166 புள்ளிகள் ஏற்றத்தோட 78,094 முடிவடைஞ்சிருக்கு. எம்செக்ஸ் சந்தையில பெரிய ஏற்றங்களோ இறக்கங்களோ இல்லை. சரி, இன்னைக்கு அந்த நிலவரத்தை நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட பேசுவோம். மறக்காம விகடன் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கமெண்ட்லயும் கொடுக்குறோம். உங்களுக்கு பொருளாதார சம்பந்தமா, பினான்ஸ் சம்பந்தமா என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், இன்னைக்கும் 66 புள்ளிகள், நேத்தும் 66 புள்ளிகள், இன்னைக்கும் 66 புள்ளிகள். என்ன சார் ஒற்றுமை அந்த 66க்கு? இப்படிலாம் ஒன்றும் ஸ்பெசிபிக்கா இருக்க மாதிரி தெரியல. 24,400, 420 அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதை இன்னைக்கு தொற்றுக்கு நீங்க ஒரு மதியத்திற்கு பிறகு ஒரு 1:30 மணியை போல அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தொட்டுட்டு அதுக்கப்புறம் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. வீக்கெண்டுங்கிறதுனால இதற்கு மேல இன்னைக்கு ஏறி இருக்காது. ஏன்னா மதியத்திற்கு பின்னர் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கலாம். எவ்ரிதிங் ரிமைன்ஸ் சேம். திங்கள் என்று ஒரு ஸ்லைட்லி பெட்டர் மார்க்கெட்டை பார்க்கலாம் அப்படின்னு தான் தோன்றுகிறது. ப்ரொவைடட் வார் சம்பந்தமான செய்திகள் எதுவும் இல்லாமல் இருந்தால் அப்ப கூட பெரிய பாசிட்டிவா இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் நெகட்டிவா இருக்காதுங்கிற வரைக்கும் சொல்ல முடிகிறது. ஏன்னா கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான நாட்கள்ல சந்தை ஏற்றத்துல முடிவடைந்திருக்கிறது. பிராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைனை விட அதிகமா இருந்திருக்கு. 52 வார உச்சம் அதிகமா இருந்திருக்கு. அப்பர் சர்க்கியூட் தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்திருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தா பெரும்பாலான செக்டார்ஸ் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. ஸோ ஒரு கிளியர் என்ன சொல்றது, ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார்ம் ஆயிருக்க மாதிரி தான் தெரியுது. அட்வான்ஸ் டிக்ளைன் இன்னைக்கு நிப்டியில பார்த்தா கூட 28க்கு 22 இருக்கு. ஸோ ஐ திங்க் ஓவரால் ட்ரெண்ட் நெகட்டிவிட்டிங்கிறது இப்போதைக்கு ஓவர் ஆயிடுச்சு. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஓரளவு பாசிட்டிவா தான் சந்தை எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் சம் நெகட்டிவ் நியூஸ் அப்படிதான் நான் ஓவராலா பாக்குறேன். அப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டும் ஒரு காரணம். இன்னைக்கு மார்க்கெட் ஸ்லைட்லி பாசிட்டிவா இருந்ததுக்கு மிக மிக முக்கியமான காரணம்னா சர்வதேச சந்தையில இருந்த நெகட்டிவான ஒரு சென்டிமெண்ட் இன்னைக்கு மாறி இருக்கு. நேற்று மாலை துவங்கி நள்ளிரவு முடிவடைந்த அமெரிக்க பங்கு சந்தைகளா இருக்கட்டும், நாஸ்டாக், டோ ஜோன்ஸ், S&P 500 எல்லாமே பாசிட்டிவா இருந்தது, கணிசமா பாசிட்டிவா இருந்தது. அதோட ரொம்ப முக்கியமா கோஸ்பி கடந்த 2 நாள்ல மட்டுமே 18% சரிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆமா, என்ன சார், அப்புறம் திருப்பியும் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதனால சார் இவ்வளவு பெரிய ஏற்ற இறக்கம் கோஸ்பில? சரி, ஒண்ணு இண்டெக்ஸோட கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில பார்க்கும் பொழுது வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாக செமிகண்டக்டர், சிப், இந்த ஸ்டாக்ஸ், ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், சாம்சங் இந்த மாதிரி பங்குகளுடைய தாக்கம்ங்கிறது இங்க அதிகமா இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். இண்டெக்ஸ் ஹேஸ் டு பி ரீஸ்ட்ரக்சர்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரத்துல மட்டுமே, இந்த வார நடுவுல 18% இறங்கி இருந்தது. நேற்றைய முன்தினம் 2-3 நாட்கள்ல. இன்னைக்கு ஒரே நாள்ல 18% ஏறி இருக்கு. 1000 புள்ளிகள் அதிகரித்து 6,600 கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்கு. 5,600 கிட்ட நேற்று இருந்தது. இவ்வளவு பெரிய ஒரு ஏற்றம் ஒரு 2 நாட்களுக்குள்ள 18% இறங்குறதும் 18% ஏறுறதுங்கிறது இந்திய பங்கு சந்தையில ரொம்ப ரொம்ப அரிதான ஒண்ணு. இந்த அடிக்கடி இப்ப இந்த 10% மேல இறங்குறது ஏறுறதுங்கிறது நடக்கிறது நம்ம பாக்குறோம். ஸோ வாட் எவர் இட் இஸ், இன்னைக்கு சென்டிமெண்ட் அங்க கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது. மெயினா இந்த எஸ்கே ஹைனிக்ஸ் அண்ட் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் இது 23% ஏறி இருந்துச்சு இன்னைக்கு வணிகத்துக்கு இடையே. தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அந்த TSMCன்னு சொல்லுவாங்க, அதுவுமே ஒரு 10% இன்னைக்கு ஏறி இருந்தது. இதனுடைய இந்த MSCI ஏசியா பசிபிக் ஈக்விட்டிஸ் இண்டெக்ஸ் இதனுடைய தாக்கம்ங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது அவங்களுடைய குறியீடுகள் தாண்டி இது ஒரு இதுக்கு காரணம் அமெரிக்க பங்கு சந்தையினுடைய ஏற்றம். அமெரிக்க பங்கு சந்தையில இதெல்லாம் நேரேட்டிவ் செட் பண்றதுன்னு நம்ம சொன்னோம்னா ப்ரூஃப் கேட்பாங்க. எந்த ஏரியில ரொம்ப அதிகமா பணம் செலவு பண்ணிட்டாங்க, ஹைலி லிவரேஜா இருக்கு பல நிறுவனங்கள், நிறைய கடன் வாங்கி முதலீடு செய்திருக்கிறார்கள், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா திவால் ஆயிடும், இப்படி எல்லாம் பயமுறுத்தி இறக்குனாங்களோ கடந்த ஓரிரு நாட்கள் 2-3 நாட்கள் முன்பு இறக்குனாங்க. திரும்ப அதே காரணம் காட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த செமிகண்டக்டர், சிப் இதை காரணம் காட்டி இப்ப ஏற்றிருக்காங்க. ஸோ
நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், ஷார்ட் டேர்ம்ல நேரேட்டிவ்ஸ் ஆர் செட். யார் வைக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு ப்ரூஃப் என்கிட்ட கேட்டீங்கன்னா இல்ல. பட் தெளிவாக நமக்கு பாக்குறப்ப தெரியுது இல்லையா, நேற்று சொன்ன ஒரு செய்தி அதே செய்தி நேற்று நெகட்டிவா இருக்கு, இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கும் பொழுது 2 நாட்களுக்கு இடையே எந்த பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறது தான். இது போல ரெகுலேட்டரி இஷ்யூஸ் நிறைய இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதுல இன்னொரு செய்தியும் இதுல பார்க்கலாம். நீங்க இந்த ஏஐ ரிலேட்டடான செய்தி பாசிட்டிவா இருந்து அந்த பங்குகள் ஏறுனா ட்ரெடிஷனல் ஐடி ஸ்டாக்ஸ் இறங்குது. பாத்துருக்கீங்க இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் வந்து 1% மேல இன்னைக்கு இறந்த 2 முக்கியமான இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஐடியும் எஃப்எம்சிஜியும் ரெண்டுமே கடந்த சில நாட்கள் ஏறினது. கால்கேட், இந்துஸ்தான் லீவர், இந்த மாதிரி சில எஃப்எம்சிஜி நிறுவனங்களோட முடிவுகள் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது, அந்த பங்குகள் விலை ஏறினது. அதனால எஃப்எம்சிஜி குறியீடும் பாசிட்டிவா இருந்தது, ஐடி குறியீடும் பாசிட்டிவா இருந்தது. பட் இன்னைக்கு ஐடி குறியீடு 1.5% இறங்கி இருக்கு, எஃப்எம்சிஜி இறங்கி இருக்கு. நேர்மாறா நேற்றைக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆட்டோ குறியீடு ஏறி இருக்கு, 1.5% மேல ஏறி இருக்கு. இது ஒரு மிக்சட் பேக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவராலா வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸுமே அதனுடைய தாக்கம் இருக்கு. குறியீட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறியீட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பங்குகள் நம்ம எல்லா காலாண்டு முடிவுகளையும் விவாதிக்க வேண்டியதில்லை, அது எல்லாமே இப்ப இணையதளங்கள்ல கிடைக்குது. ஆனால் முக்கியமா நிப்டி 50 வரக்கூடிய சில இதை நம்ம விவாதிக்கணும். அந்த அடிப்படையில பார்த்தா 2 நிறுவனங்கள் இன்னைக்கு ஓரளவு நல்ல முடிவு தான். இன்ஃபேக்ட் சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் வந்து சந்தை எதிர்பார்த்த அளவு முடிவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ப்ராஃபிட் 27% இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது அது வந்து அதிகரிச்சிருக்கு. ஆனா சந்தை எதிர்பார்த்த எஸ்டிமேட் அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு வணிகத்துக்கு இடையே ஒரு சின்ன இறக்கத்துல இருந்தது. சந்தை என்ன எதிர்பார்க்குங்கிறது நமக்கு முக்கியம் அல்ல, அதனால அதற்கு தக்க விலை ஏறினா அந்த கரெக்ஷன் தற்காலிகமானதான் இருக்கும். பஜாஜ் ஃபின்சர்வ் இதுவுமே நிப்டி குறியீட்டில் உள்ளது, முன்னணி குறியீடுகள் பல குறியீடுகள் இருக்கக்கூடியது. பஜாஜ் பைனான்ஸ் ரிசல்ட் ஏற்கனவே பார்த்தோம். பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து நிகர லாபம் 12% அதிகரிச்சிருக்கு, 3132 கோடி. சோ அந்த பங்குமே இன்னைக்கு வந்து இன்னைக்கு நல்ல ரேலி. பஜாஜ் பைனான்ஸ் வந்து சென்செக்ஸ்ல 8% ஏறி இருந்தது, ஃபின்சர்வ் 6% ஏறி இருந்தது. நிப்டி எடுத்துட்டு பாத்தீங்கன்னாலுமே அதுலயுமே வந்து பஜாஜ் பைனான்ஸ் 8% மேல, ஃபின்சர்வ் 6% மேல இன்னைக்கு ஏறி இருக்கு. ஜியோ பைனான்ஸ் 3% மேல ஏறி இருக்கு. நிதித்துறை சார்ந்த பங்குகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகரிச்சதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த கோஸ்டி பத்தி சொன்னோம்ல சார், 15% ஏற்ற இறக்கம் சில தினங்கள்ல. அதே மாதிரி இந்தியாவில என்எஸ்சிலயோ பிஎஸ்சிலயோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஏற்ற இறக்கத்தை நீங்க பாத்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? மிக அரிதானது. நான் 2 அல்லது 3 முறை பார்த்திருக்கேன் இந்த மாதிரியான. 2 முறைன்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த பிராடர் பீரியட பார்க்கும் பொழுது, ஒன்று 2004 சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. அப்போ வந்து லெப்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் வந்து 60 அல்லது 65 சீட் அவங்ககிட்ட இருந்தது. அவங்களுடைய தயவுல காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போறதுங்கிறதுனால வந்து இந்த எல்பிஜி அப்படிங்கிற கொள்கை, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், இந்த கொள்கையில் மாற்றம் வருமா, குளோபலைசேஷன் அது பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு பயத்துல அந்த ஓரிரு நாட்கள் வந்து அன்னைக்கு குறிப்பா டவுன்வர்ட் ஃப்ரீஸ், திரும்ப மீண்டும் மீண்டும் சந்தை வந்து வாங்குவோர்கள் இல்லாமல் விற்பவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து. அதற்கு நேர்மாறாக 2009 அந்த தேர்தலின் பொழுது அது முடிவடைந்த பிறகு மன்மோகன் சிங் அரசு மீண்டும் வந்தது என்றாலுமே ஓரளவு மெஜாரிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதாவது லெப்டுடைய தயவு இல்லாமல் வந்ததுனால அது வந்து ஒரு அப்வர்ட் லாட்ல போய் முடிந்தது. அதாவது 2008 சந்தை பெரிய வீழ்ச்சியை வேற சந்தித்து இருந்தது. 2009 இந்த பாசிட்டிவான செய்தியா சந்தை கருதியதால் அது வந்து ஏறி இருக்கு. ஏன்னா சந்தையை பொறுத்தவரை 1992 பிறகு இந்த கட்சி அந்த கட்சிங்கிறத பெரிய அளவுல பாக்குறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த கட்சி வந்தாலும் அந்த எல்பிஜிங்கிற கொள்கையில பெரிய மாறுதல்கள் இல்லை. அதனுடைய வேகத்துல அதனுடைய தாக்கத்துல வந்து மாறுதல் இருக்கலாமே தவிர அந்த அடிப்படை கொள்கையில் எந்த விதமான மாறுதலும் இல்லைங்கிறதுனால கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஒரு மெஜாரிட்டியான ஒரு அரசாங்கம் தான் நினைத்ததை செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான அரசாங்கம் இருந்தா அதை வந்து சந்தை வந்து சாதகமாக பார்த்ததான் கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். பார்த்திருக்கு. அதுக்கு மேலும் சில நேரங்கள் இருக்கு. பட் இந்த 2 முறை சிக்னிபிகண்டான ஒரு விஷயம் சார். ஆனா இதுல கூட ஒரு சில வருடங்கள் இருக்கே சார். ஆனா இது சில தினங்கள நடந்திருக்குல்ல. ஆமா சரி, அது நிச்சயமா இந்த மாதிரி இது காரணம் பார்த்தா சொல்றேன்ல. இப்போ வந்து நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகும்னா ஒருத்தர் ஒரு நிமிஷத்துல ரொம்ப பெரிய பாப்புலர் ஆயிடுவார், ஒரே ஒரு பாட்டின் மூலமாக அல்லது ஒரு இன்ஸ்டா மூலமா, அப்புறம் திரும்ப அப்படியே காணாம போயிடுவார். அதே மாதிரி தான் இன்னைக்கு எல்லாமே இந்த சைக்கிளே மாறுது. முன்பெல்லாம் பொருளாதார சைக்கிள்ங்கிறது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருங்கிறதுலாம் தேவை. ஒரு பெரிய ஏற்றம் வரும், அப்புறம் பெரிய இறக்கம் வருங்கிறது, பிறகு அது 8 ஆண்டு காலம் நாங்க 4 ஆண்டு காலம் நாங்க. இப்ப ரொம்ப அந்த சைக்கிள் வந்து சுருங்கிக்கிட்டே வருது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தி தகவல் தொடர்பு இதெல்லாம் வந்து அப்படியே இன்ஸ்டன்டா இன்னைக்கு கொரியால என்ன நடக்குங்கிறது இங்க நம்ம பாக்குறோம். இதே வந்து 30 ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க ஊர பிசினஸ் செய்தித்தாள் முதல்ல கிடைக்கவே கிடைக்காது. நம்ம சொல்லி வச்சிருந்தோம்னா நேற்றைய செய்தித்தாள் இன்று கிடைக்கும்.
பிசினஸ் பேப்பர். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். பிசினஸ்ல எல்லாம் கிடையாது. எக்கனாமிக் டைம்ஸ் வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா முதலே சொல்லி வச்சிடணும். நேற்றைய செய்தித்தாள் இன்னைக்கு வந்து கிடைக்கும். அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு பாருங்க, இந்த நிமிஷம் உங்களுக்கு என்ன செய்தி கிடைக்கிறது, அதே நேரத்துல எனக்கு அந்த செய்தி கிடைக்குது. வெகு சிலர் மட்டும் ப்ளூம்பர்க் அந்த மாதிரி எனிவேர் மாதிரி சில சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் சில பேர் மட்டும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் முன்னதாக அந்த ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு அவங்க லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இதை வாங்கி வச்சிருக்காங்க. அந்த தகவல் சில சமயங்கள்ல முன்னதாக கிடைக்கிறது. அவர்கள் அதை ஆக்ட் பண்றாங்க. அதற்கு பல லட்சங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப கூட இவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளவு பணம் செலவு பண்ணி கூட ஒரு சில நிமிடங்கள் முன்னதாக அவர்களுக்கு அந்த தகவல் கிடைக்குது. அவ்வளவுதான், உடனே நமக்கு கிடைச்சிடுது. இந்த மாதிரி நேற்றைய தகவலை இன்னைக்கு நம்ம வாங்கி பேப்பர் படிக்கிற லெவலில் இன்னைக்கு இல்ல. சோ ரியாக்ஷனும் அந்த மாதிரி வந்து விரைவில் ஏறுறதும் விரைவில் சரி செய்து கொள்வதும் இருக்கு. இங்கதான் நமக்கு பாடம் இருக்கிறது. முதலீட்டாளர்கள் இறங்கும் பொழுது பேனிக் ஆகிறதோ ஏறும் பொழுது யூஃபோரிக்கா இருக்கிறதோ வந்து சரியான ஒரு இதா இருக்காது. ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் வேணும்ங்கிறத வந்து பல பேர் பராக் பரீக்ல இருந்து சந்தையில் அவர் பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் மணிபால் ஹெல்த் என்டர்பிரைசஸ் IPO. ஆரம்பத்துல இந்த IPO கொஞ்சம் மந்தமா இருந்தா கூட அப்புறம் வந்து முழுசா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எட்டியிருக்காங்க. இது அர்த்தத்தை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? இது இல்ல, ஒரு வழியாக மூச்சு வாங்கி அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சப்ஸ்கிரிப்ஷன் வரல. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனல் பிடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய FIIs மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவர்கள் பெரிய அளவுல விண்ணப்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். கிட்டத்தட்ட 8 மடங்கு அவர்களுக்கு அலோகேட் பண்ணதில்ல, 8 மடங்கு அதே போல் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆனால் தனிநபர்கள், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், ரீட்டைல் இண்டிவிஜுவல்ஸ் இவங்களோடது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப வரைக்கும் நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாலையில வரைக்கும் அது வந்து இன்னும் முழுவதும் அவர்கள் வைக்கக்கூடிய பங்கு அளவுக்கு விண்ணப்பங்கள் பெறப்படவில்லை. இன்னைக்கு கடைசி தினம், இன்னும் சற்று நேரத்துல முடிய போகுது. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த முதலீட்டாளர்கள், கார்பரேட்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் இவங்க வந்து 0.94% இந்த இதனுடைய அந்த கேட்டகரி NIIsங்கிற கேட்டகரி 94% தான் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேட்டகரிக்கு அதே மாதிரி ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸுக்கு 76%. அவங்க 100 பங்கு விற்கிறாங்கன்னா 76 பங்குகளுக்கு தான் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது இது வரைக்கும். சோ இது எதை காட்டுகிறதுன்னு நான் நினைக்கிறேன்னா வந்து ஃபுல்லி பிரைஸ்டா எப்போதுமே ஒரு பங்கு வெளியீடு வருகிறது அப்படின்னு சந்தை கருதினால் இதுதான் நடக்கும். இப்பொழுது சந்தை அப்படி கருதுவதாக தெரிகிறது. பட் அதுல பெரிய டிஃபரன்ஸ் பிட்வீன் ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ். ஏன்னா அவங்க வந்து பாரோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்களுடைய கெப்பாசிட்டி லிமிடெட். QIPs மாதிரி மற்றவங்களுடைய பணத்துல அவர்கள் வந்து பண்றதுங்கிறது பெரும்பாலும் குறைவு. லீவரேஜா பண்றதோ கடன் வாங்கி பண்றதோ இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் குறைவு. சோ அவர்கள் வந்து ஓரளவுக்கு உறுதியாக இதுல வந்து அந்த கிரே மார்க்கெட் பிரீமியம்னு சொல்றதெல்லாம் வந்து தவறான அணுகுமுறை. பட் ஆனால் அதை ஃபாலோ பண்றாங்க. அது இருந்தால்தான் விண்ணப்பிப்பார்கள். இன்னைக்கு அவங்க வந்து அது அப்படி கருதுற மாதிரி தெரியல. இது இன்னைக்கு தேதி நிலவரம். திங்கள் செவ்வாய் என்று எப்படி மாறுங்கிறது நம்ம அன்னைக்கு தான் போறோம். அடுத்த வாரம் மிட் வீக்ல இது வந்து இந்த பங்கு பட்டியலிடப்படும். இன்னைக்கு லாஸ்ட் டேனாலும் திங்கள் பெரும்பாலும் வந்து திங்கள் செவ்வாய் அலாட்மெண்ட், அந்த ரீஃபண்ட் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு புதனன்று பட்டியலிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அன்றது நிலவரம் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பாட்டம் லைன் என்னன்னா, யூ ஷுட் லீவ் சம்திங் ஆன் த டேபிள் ஃபார் அதர்ஸ்னு சொல்லுவாங்க. கடைசி ரூபாய் வரைக்கும் நீங்களே எடுத்துக்கொண்டால் அந்த கடைசி ரூபாய் ஒண்ணுமே கிடைக்காம போயிடும். சோ கொஞ்சம் முதலீட்டாளர்களுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கும் பொழுது அந்த ரிஸ்க்கு தகுந்த மாதிரியாக கொஞ்சம் இந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டால் நிச்சயமா அவர்கள் அதற்கு ஒரு ஏகபத்த ஆதரவு கிடைக்கும். இல்ல யூஃபோரிக்கா மார்க்கெட் இருக்கணும் கிடைக்கும். மற்ற சூழல்ல கொஞ்சம் தடுமாறும். அதனால வந்து இனி பங்கு வெளியீடு வரக்கூடியவர்களாவது கொஞ்சம் அந்த சிறு முதலீட்டாளர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதுக்கு தக்க அந்த விலையை நிர்ணயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சார், நேரம் கொடுத்து பல விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நாளைக்கு நம்ம நேயர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதை பத்தி நாளைக்கு பேசலாம் சார். நிச்சயம் பேசுவோம். தேங்க்யூ சார். நன்றி. 92 ஆண்டு நம்பிக்கை. SVS வழங்கும் சத்தான கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் SVS.